வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இதுதான் மீன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஆவரேஜ். மீன்னா என்னது? ஆவரேஜ். ஸோ இதுதான் மீன்னா ப்ரைஸ் இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்படி வரும் ப்ரைஸு இப்படி வந்துட்டு திரும்ப மீன் கிட்ட வந்துட்டு இப்படி வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டே இருக்கும். கரெக்டாக இப்படி வந்துட்டு மீன் கிட்ட வந்துட்டு ப்ரைஸ் வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் மீன் அப்படின்னு சொன்னோம்னா மீன்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஆவரேஜாக ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் தான் மீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து எடுக்கிற ட்ரேடர்ஸ், அதாவது மீனை விட்டு ரொம்ப ப்ரைஸ் வந்து தள்ளி போகுதுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு ரிவர்சல் ட்ரேடர்ஸ் வருவாங்க. அவங்களோட லாஜிக் என்ன? மீனை விட்டு ப்ரைஸ் ரொம்ப டீவியேட் ஆயிடுச்சு, டீவியேட் ஆனதுனால நான் வந்து இப்போ இந்த இடத்துல செல் பண்ணுறேன். அதாவது அப் ட்ரெண்டில் இருக்கும்போது அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3ன்னு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கண்டுபிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ரிவர்சல் ட்ரேடர்ஸ். இப்போ வந்து டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட் இதுதான் மீன். ஆனால் நான் ரிவர்சல் ட்ரேட் எடுக்க மாட்டேன், டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட் தான் ட்ரேட் எடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஓபி இருக்கா, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கேண்டல்ஸ், ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்க இல்லை ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வந்து கிராஸ் ஓவர் தருது அந்த மாதிரினா அவங்க வந்து ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. கொஞ்சம் தள்ளி எடுப்பாங்க. மீன் இங்கே இருக்குன்னா இதை விட கொஞ்சம் தள்ளிட்டு ஒரு ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுவோம். பட் இந்த மீன் கிட்டேயே முடிஞ்ச அளவுக்கு இந்த மீன் கிட்டேயே நம்மளால் வந்து ட்ரேட் எடுக்க முடியுமா, இந்த மீன் ரீஜன்லேயே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இந்த இப்போ ஸ்ட்ராட்டஜியை நான் எப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ ஸ்டடீஸில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு போட்டா ஓகே, மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து 10 எடுத்துக்கிறேன். ஸோ மீன் அப்படின்னாவே நம்ம வந்து மூவிங் ஆவரேஜை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக போயிட முடியாது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். வேறு இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் மூவிங் ஆவரேஜ் வந்து மீனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆவரேஜுக்கு. ஏன்னா அது பேரே வந்து தானே, மூவிங் ஆவரேஜ் தானே. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், இன்னொரு மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 50 எடுத்துக்கிட்டேன். இதோட கலர் வந்து ப்ளூ போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 50க்கு மேலே இருந்துச்சுன்னா வெறும் பையிங் என்ட்ரிஸ் தான் பண்ண போகிறோம், 50க்கு கீழே இருந்துச்சுன்னா வெறும் செல்லிங் என்ட்ரிஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து மீன் ஒரு தடவை மீன் கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நிறைய வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். கரெக்டாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் மாதிரி ஆயிடும். அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ போயிட்டு டான் சியான் சேனல் ஆட் பண்ணுறோம். டான் சியான் இருக்குல்ல, இது வந்து டான் செயின்னு வாங்க, ஆனால் வந்து டான் சியான், அது டான் சியான் சேனல். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் செட்டிங்ஸ் என்ன பார்க்குறோன்னா, இது வந்து டிஃபால்ட்டாக 2020 இருக்குது. பட் நமக்கு வந்து 2020 தேவையில்லை. ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி தான் பண்ண பார்க்குறோம். ஏன்னா மீன் கிட்ட நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை நீங்கள் யோசிக்கலாம், ஏன் வந்து இவ்வளோ கம்மி பண்ணுறேன்னு. கம்மி பண்ணுறதுக்கான லாஜிக் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மீன் கிட்டேயே எடுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து மீன் கிட்டேயே எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே உங்கள் இண்டிகேட்டர் செட்டிங்ஸை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். இப்போ மீனை தவிர்த்து நான் ரொம்ப வந்து தூரத்தில் எடுக்க போகிறேன், ரிவர்சல் ட்ரேட்னா யூஸ்வலாக வந்து இண்டிகேட்டர் செட்டிங்ஸை வந்து அதிகமாக வச்சுக்கணும். இல்லை நான் ஓரளவு மொமெண்டம் எடுக்க போகிறேன்னா இதை வந்து கொஞ்சம் மிடில் வச்சுக்கணும். ஸோ யூஸ்வலாக அப்படி தான் வந்து இண்டிகேட்டர் செட்டிங்ஸை வந்து வைக்கணும். அது ஏன் சொன்னால், நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இஷ்டத்துக்கு வந்து செட்டிங்ஸ் போட்டு வைப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்க போகிறீங்களோ, நீங்கள் எந்த விதமான ட்ரேடரோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இண்டிகேட்டர்ஸை வந்து நீங்கள் செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெயின்போ. இது இருக்குல்ல, ரெயின்போ ஆசிலேட்டர். ஓகே, ரெயின்போ ஆசிலேட்டர் வந்து கிளிக் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம வந்து செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். இதெல்லாமே நான் கொஞ்சம் பேக் டெஸ்ட் செஞ்சு எடுத்த செட்டிங்ஸு, அதனால தான் நான் வந்து அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் செட்டிங்ஸ் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பீரியட் வந்து 2, இந்த HVLV லுக் பேக் பீரியட் வந்து 200 சொல்லி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இது ட்ரேடிங் வியூ சார்ட்டை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இதில் தான் இந்த ரெயின்போ ஆசிலேட்டர்லாம் கிடைக்குது. ஸோ 4 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியுது. அதனால இதை நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கணும் ஃபார் செல். 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கா? 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து ப்ரைஸ் இருக்குது. ஸோ செல் தான் பண்ண பார்க்குறோம். அடுத்த கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது செல் பண்ணும்போது இந்த கேண்டல் வந்து 10 டே மூவிங் ஆவரேஜ் தொட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, செகண்ட் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இந்த 10 டே மூவிங் ஆவரேஜ் தொட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சேனல் கீழே வந்து அது க்ளோஸ் வைக்கணும். கரெக்டாக இந்த சேனல் கீழே க்ளோஸ் வைக்குது. சேனல் கீழே க்ளோஸ் வைக்கும் போது 10 டே மூவிங் ஆவரேஜோட கான்டாக்ட்லேயே இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, 10 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இது கான்டாக்ட்லேயே இருக்குது. அப்போ வந்து நம்ம ரெயின்போ இதை பார்க்குறோம். இந்த இடத்துல ரெயின்போ இருக்குல்ல, அதை பார்க்குறோம் வந்து ரெட்டில் இருக்கான்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து அது ரெட்டில் இருக்குது. ஸோ எல்லா கண்டிஷனும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. திரும்ப சொல்கிறேன், 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்ப்போம். ப்ளஸ் அந்த டைமில் வந்து
இது வந்து டான்சியான் சேனல் கீழே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கும்போது முக்கியமான கண்டிஷன் இந்த 10-day மூவிங் ஆவரேஜ், இந்த ரெட் லைனோட ப்ரைஸ் வந்து கான்டாக்ட்லேயே இருக்கணும். இது வந்து பாடி கான்டாக்ட்ல இருக்கலாம், இல்லை விக்ஸ் கான்டாக்ட்ல இருக்கலாம், எது வேணாலும் கான்டாக்ட்ல இருக்கலாம், ஆனால் கான்டாக்ட்லேயே இருக்கணும். கான்டாக்ட்ல இருக்கும் போது டான்சியான் சேனல் கீழே வந்து க்ளோஸ் வைக்குது, 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குன்னா நம்ம வந்து ரெயின்போ ஆசிலேட்டர் பார்க்குறோம். என்ன கலரில் இருக்குன்னு? ரெயின்போ ஆசிலேட்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட் போயிடுவீங்க. ஷார்ட் போயிட்டு இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கன்னு கேட்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒன்று ஸ்விங் ஹை வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் தள்ளி தான் ஸ்விங் ஹை. ஆக்சுவலாக இந்த கேண்டலோட ஹையே ஸ்விங் ஹையாக இருக்குது. மேபி ஸ்விங் ஹை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கேண்டில் ஹையாகவே வச்சுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுலேருந்து வச்சுட்டு 1:2 இப்போ வந்து இந்த கைட்டில் வந்து நம்ம இந்த இது போட்டு காட்ட முடியாது. ரிஸ்க் ரிவார்டை ட்ரேடிங் வியூனா போட்டு காட்டலாம். அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க 1:2 அடிக்குதான்னு. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 அடிச்சிருக்கும். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து க்ளோஸ் வைக்குது. மேபி இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு என்ட்ரியும் கிடச்சிருக்கு. இது வந்து டான்சியான் சேனல் கீழே க்ளோஸ் வைக்குது. அந்த டைமில் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது ப்ரைஸ். ப்ளஸ் முக்கியமான கண்டிஷன் 10-day மூவிங் ஆவரேஜோட கான்டாக்டில் இருக்குது. அந்த டைமில் இருக்கும்போது இது வந்து ரெயின்போ ஆசிலேட்டர் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு ரெட்ல இருக்கு. இது வந்து ரெட்ல இருந்தால் மட்டும் போதுமானா அப்படி பார்க்க வேண்டாம். இதை நீங்கள் வந்து இன்னும் எப்படி வந்து நல்லா கன்ஃபைண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு A+ செட்டப்னா இந்த பேண்டுக்கு கீழே வந்திருக்கா இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இது ரெட்டாக இருந்தால் மட்டும் போதாமல், ரெட்டாக இருந்துச்சுன்னா ஒரு A செட்டப்பாக மாறிடும். இல்லை எனக்கு வந்து வெறும் A+ செட்டப் மட்டும்தான் வேணும்னா இந்த பேண்டுக்கு கீழே இந்த ஹிஸ்டோகிராம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்த பேண்டுக்கு கீழே இந்த இடத்துல வந்து ஹிஸ்டோகிராம் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துலையும் வந்து பேண்டுக்கு கீழே ஹிஸ்டோகிராம் க்ளோஸ் ஆயிருக்குதான். பட் இந்த இடத்துலலாம் லைட்டாக இது வந்து கீழே க்ளோஸ் வச்சாலும் பேண்டுக்கு கீழே இது வந்து வரல. ஸோ நம்ம வந்து எடுக்க மாட்டோம். இந்த ட்ரேட் மேபி இந்த ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரேடை கூட எடுக்கலாம். நீங்கள் இந்த ட்ரேடையும் எடுத்துட்டு இதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம், இல்லை ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடலாம். நான் யூஸ்வலாக இதுக்கு வந்து எப்படி ஸ்டாப் லாஸ் வைப்பேன்னு சொல்கிறேன். நான் எப்படி வைப்பேன்னா, இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறேன்னா இதுக்கு மேலேயே நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன். லைட்டாக 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி ஸ்விங் ஹை வரைக்கும் போக வேண்டாம். லைட்டாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுடலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்மளோட கான்செப்டே வந்து மீனை விட்டு ப்ரைஸ் விலகி போகும்போது அந்த மீனுக்குள்ளேயே இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம். ப்ரைஸ் விலகி போக போகுது, ஆனால் அது வந்து மீனோட டச்லேயே இருக்க மாதிரி சொல்லி பார்த்துக்கிறோம். ஸோ அதனால அந்த லாஜிக்கில் பில்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கேண்டல் ஹைக்கு மேலேயே அப்படி வந்து ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா ரிஸ்க் ரிவார்டும் நல்லாயிருக்கும். 1:3 இல்லை 1:2.5 அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் முக்கியமான கண்டிஷன் வந்து அது வந்து இந்த மீனை வந்து தொட்டுட்டு தான் இருக்கணும். அதுக்காக வந்து கேண்டல் ஹையில் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு இல்லை, ஸ்விங் ஹைலையும் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பை செட்டப் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல தொடலை. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து தொட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, 10-day மூவிங் ஆவரேஜ் தொட்டுட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து டான்சியான் சேனலுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்குது. அந்த டைமில் இந்த ஹிஸ்டோகிராமும் வந்து இந்த பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. ஸோ இமீடியட்டாக இந்த இடத்துல லாங் போவீங்க, லாங் போயிட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. பட் என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆயிடுது. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, எதுலையுமே நம்ம வந்து 100% வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜியும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே ப்ரைஸ் வருது, பேண்டு கீழேயும் க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல ஹிஸ்டோகிராமும் லைட்டாக வந்து பேண்டு கீழே வந்திருக்கு. ஆனால் 10-day மூவிங் ஆவரேஜோட டச்சில் இல்லை. ஸோ நம்ம வந்து எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல வந்து 10-day மூவிங் ஆவரேஜோட டச்சில் இருக்குது. தெரியுதா? 10-day மூவிங் ஆவரேஜோட இந்த இடத்துல சின்னதாக வந்து டச்சில் இருக்குது. டச்சில் இருக்கும்போது இது இன்னும் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 10-day மூவிங் ஆவரேஜ் சின்னதாக ஒரு டச்சில் இருக்குது. அந்த டைமில் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் கீழேயும் ப்ரைஸ் இருக்குது. இதான் இந்த ப்ளூ லைன் தான் 50-day மூவிங் ஆவரேஜ். அது கீழே ப்ரைஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து டான்சியான் சேனல் கீழே க்ளோஸ் வைக்குது. ஹிஸ்டோகிராமும் இந்த பேண்டு கீழே வந்து கிளியராக வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் போவோம். இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா ஒரு 1:2 வந்து இந்த இடத்துல வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிருக்கும். அதாவது பை செட்டப்பும் வந்து அதே மாதிரி தான். அப்படியே வந்து ஆப்போசிட்டு நல்ல ஒரு பை இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். எதுலையுமே பெருசாக வந்து ஒரு பை இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், நல்லா வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் பிடிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய வந்து செல்ல இருக்குது. க்ரூட் வந்து நிறைய விழுந்துட்டே இருந்திருக்கு. அதனால தான் வந்து நம்மளுக்கு நிறைய செல்லிங் என்ட்ரிஸ் காட்டுது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் வந்து நல்ல ஒரு செல்லிங். இதெல்லாம் கூட செல்லிங் தான். ஆனால் வந்து இந்த பேண்டு கீழே வந்து ஹிஸ்டோகிராம் வரல. கரெக்டாக 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது, 10-day மூவிங் ஆவரேஜோட டச்சில் இருக்குது. இந்த டான்சியானை வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் இது வந்து ஹிஸ்டோகிராம் வந்து இந்த பேண்டு கீழே வரல. ஸோ இது வந்து ஒரு ஏ செட்டப், A+ கிடையாது. இதுதான் வந்து A+. ஏன்னா இது வந்து ஹிஸ்டோகிராமும் பேண்டு கீழே வந்திருக்கு, 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது, டான்சியான் சேனலுக்கு உடச்சிட்டு இந்த கேண்டல் க்ளோஸ் வைக்குது, ப்ளஸ் 10-day மூவிங் ஆவரேஜ் தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு A+ செட்டப். அதே போல் ஏதாவது ஒரு பை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெருசாக நம்மளுக்கு வந்து பை வந்து இல்லை மார்க்கெட்டில். அதுதான் நம்மளுக்கு வந்து காட்டுது. க்ரூட் ஆயிலில் வந்து கொஞ்ச நாளாக க்ரூட் ஆயில் விழுந்துக்கிட்டே இருந்திருக்குன்றது க்ளீனாக தெரியுது. நான் வந்து க்ரூட் ஆயில் சார்ட் பாருங்கள், எல்லாமே வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. பையிங் ஏதோ ஓகே, பையிங் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பையிங் இருக்குது, சின்னதாக ஒரு பையிங் இருக்குது. இதை வந்து நம்ம சொல்லலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து ப்ரைஸ் இருக்குது.
ப்ளஸ் 10 டே மூவிங் ஆவரேஜை தொட்டுக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் இந்த டான்சியான் சேனலுக்கு மேலே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வைக்குது. பட் ஹிஸ்டோகிராம் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, இந்த பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் செட்டப் கிடையாது, ஏ செட்டப். நீங்கள் அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே வந்து லாங் போவீங்க. இந்த கேண்டலுக்கு ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. அப்படி இல்லைனா ஸ்விங் லோ கீழே போடுவீங்க. நான் என்ன சொல்வேன், 2 பாயிண்ட் அப்படி தள்ளியே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. நம்ம எய்மிங் ஃபார் 1:2. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கும். மேபி மறுநாள் அச்சீவ் ஆயிருக்கும், பட் அச்சீவ் ஆயிருக்கும். எதுவுமே வந்து பையே கிடைக்கல பாருங்க, நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து பையே கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு பை கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது. அந்த டைமில் வந்து டான்சியான் சேனலுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. ப்ளஸ் 10 டே மூவிங் ஆவரேஜோட டச்லேயே இருக்குது. அந்த டைமில் இதுவும் வந்து ஹிஸ்டோகிராமும் வந்து இந்த பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏ ப்ளஸ் செட்டப்பாக மாறுது. எல்லா கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ இது ஏ ப்ளஸ் செட்டப்பாக மாறுது. இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் லாங் போவீங்க. இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிருக்கும். இது கீழே போட்டிருந்தீங்கன்னா 1:2 அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி. இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து ஷார்ட்டில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஷார்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இடத்துல வந்து ஷார்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. க்ரூட் ஆயில் டோட்டலாக விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்கும்போது ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டாக எல்லாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பை என்ட்ரி 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. 10 டே மூவிங் ஆவரேஜ் தொட்டுக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் டான்சியானியும் மேலே க்ளோஸ் வைக்குது. இதுவும் வந்து பேண்டுக்கு மேலே வந்துருச்சு இந்த ஹிஸ்டோகிராமும். ஸோ இமீடியட்டாக நம்ம வந்து லாங் போகிறோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாருங்கள், 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்திருக்கு, டான்சியானுக்கு மேலே வந்திருக்கு. இந்த ஹிஸ்டோகிராம் வந்து பேண்டுக்கு மேலேயும் வந்திருக்கு. ஆனால் 10 டே மூவிங் ஆவரேஜை தொடவே இல்லை. அது என்ன இருக்குது, அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து 10 டே மூவிங் ஆவரேஜோடையே பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா டான்சியானை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது மீனோட ஒட்டி இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அது செட்டிங்ஸே அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறதுனால மீனோட ஒட்டி இருக்கணும். இப்படி மீனை விட்டு தள்ளி போயிருந்துச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டல் வந்திருக்கு. 10 டே மூவிங் ஆவரேஜ் தொட்டுட்டே இருந்திருக்கு. ப்ளஸ் வந்து டான்சியானுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. இதுவும் நல்ல க்ரீனில் இருக்குது. பட் 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட்னு எடுத்துக்கலாம். இது வந்து டுவர்ட்ஸ் ட்ரெண்ட், மீன் கிட்டே இருக்கிறதுனால டுவர்ட்ஸ் ட்ரெண்ட். இது எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீன் கிட்டேயே முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு 10 டே மூவிங் ஆவரேஜையும் டான்சியானையும் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 50 டே மூவிங் ஆவரேஜும் இந்த ரெயின்போ ஆசிலேட்டரும் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து 2 கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, 50 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் ரெயின்போ. இது ரெண்டும் கன்ஃபர்மேஷன். இதுதான் என்ட்ரி, இதுதான் வந்து நம்மளுக்கு என்ட்ரி செட்டப். என்ட்ரி செட்டப் வந்து 10 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் டான்சியான். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும்போது இப்படி தான் பில்ட் பண்ணிக்கணும். என்ட்ரிக்கான இண்டிகேட்டர்ஸ் எது, ப்ளஸ் வந்து கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர்ஸ் எது. இதில் வந்து 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்ட் கூடவே இருக்கணும் அப்படின்றது பார்க்கறதுனால தான் நம்ம வந்து 50 டே எடுக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு 100 டேவோ ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜோ கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்துலேயே எடுக்கிறோம். டான்சியானுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே எடுக்கிறதுனால டுவர்ட்ஸ் ட்ரெண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து 50 டே வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் யோசிக்கலாம், எல்லா ட்ரேடும் வின் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக எல்லா ட்ரேடையும் யாராலையும் வின் பண்ண முடியாது. பட் 10ல் 4 ட்ரேட் இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு வின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.